வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்ஏ நைட் அண்டு செத் ஃப்ரீக்கன் ரலன்ஸ்லேருந்து என்ன தான் கதை ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான பிளான் போட்டு வச்சுருந்து ஒரு பிக்கெஸ்ட் ஐப் ஏற்றலான்னு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்படி ஃப்ளாப் ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. எல்ஏ நைட்டுக்கு இன்ஜுரி, செத் ராலன்ஸுக்கு இன்ஜுரி. செத் ராலன்ஸ் பாதி பிளான் கம்ப்ளீட் பண்ணார். வேர்ல்டு சாம்பியன் மணி இந்த பேங்க் கேஷின் பண்ணி அந்த சாம்பியன்ஷிப் ரெயின்லாம் போயிட்டு இருக்கும்போதே குறுக்கால இன்ஜுரி ஆகி அவர் சாம்பியன்ஷிப்பை விக்கெட் பண்ணுற நிலைமை ஆகிடுச்சு. சில பேர் பிராண்ட் பிரேக்கர் அட்டாக் பண்ணது தான் இன்ஜுரி ஆனால் அப்படி கதை இல்லை. இன்ஜுரி ஆனதால் தான் பிராண்ட் பிரேக்கரை விட்டு சும்மா ஸ்பியர் போட்டு பிரேக்கப் ஆகிற மாதிரி பண்ணி விட்டாங்க. இல்லைனா டீம் பிரேக்கப் ஆகிருக்காது. இன்னமும் செத் ராலன்ஸ் அதில் இருந்திருப்பார். அதேமாதிரி எல்ஏ நைட்டு கைஸ், எல்ஏ நைட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மட்டத்தில் இருந்து ரோமன் ரென்ஸ் கூட மோத கொஞ்சம் டாப்பில் வச்சுருந்தாங்களா. அப்புறம் மட்டத்துக்கு போய்ட்டு மிட் கார்டு லெவலுக்கு போய்ட்டு 2 டைம் அந்த யூஎஸ்ஏ யுனைடெட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி திரும்பி வந்து அப்புறம் செத் ராலன்ஸ் மாதிரி ஆளை தோக்கடிச்சு ஜே உசோ தோக்கடிச்சு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வேர்ல்டு மெட்டீரியலை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நைட்டை ஒன்று ராயல் ரம்பிள் வின் பண்ண வைக்கணும், இல்லைனா சாம்பர், இல்லை மணி இந்த பேங்க்கு. இந்த 3 இது கன்ஃபார்ம் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒன்று எல்ஏ நைட்டிட்ட கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் ஏதோ ஒன்று கொடுத்து தலைவனுக்கு வேர்ல்டு சாம்பியன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவருடைய டைட்டில் ரெயினும் கொஞ்சம் பார்க்கணுன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஜேவுஸோட ஈட் மூமெண்ட்டை வச்சு அவர் வேர்ல்டு சாம்பியன் கொடுத்தாங்க, அப்புறம் ஃப்ளாப் ஆயிடுச்சா. அது மாதிரி எல்ஏ நைட்டு ஏன் மூமெண்ட்டை வச்சு அவருக்கு சாம்பியன்ஷிப் கொடுக்கலான்னு பார்த்தாங்க. எம்மா நாள் தான் ஏன்னு சொல்லிட்டு இருப்பார். சாம்பியன்ஷிப் இருந்தால் தான் கொஞ்சம் மதிப்பாக இருக்கும் சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே தலைவனுக்கு இன்ஜுரி ஆகி என்னென்ன நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்துருச்சு. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டோட டோட்டல் பிளான் சேஞ்சு, எல்லா பிளானும் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அது மாதிரி செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ் தலைவனோட பிளான்ஸும் எல்லாம் சேஞ்சிங்க. இதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணும்போது வேறு ஒரு ஸ்டோரி லைன் போவாங்க. மேபி மொக்கையான ஸ்டோரி லைனாக கூட இருக்கலாம், இல்லை கொஞ்சம் தரமான ஸ்டோரி லைனாக கூட இருக்கலாம். ஏன்னா அது திடீர் பிளானு. இப்போ ஆல்ரெடி போட்ட பிளான்லாம் இருக்கும்ல, அது முறியடிச்சிச்சுன்னா அதெல்லாம் நடக்காமல் போயிடும். இப்போ திடீர் பிளான் போட்டானுங்கன்னா கொஞ்சம் வேர்ல்டு லெவலில் போய்ட்டு விடுவானுங்க. அப்படி இல்லைனா மொக்கையான பிளான் விட்டு மொக்கையான ஆப்போனன்ட்டு விடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்மினாக்குள்ளே 2 பேர் வந்துடுவாங்க தான் நினைக்கிறேன். செத் ராலன்ஸ் ஒரு ரூமர் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், போய் மறக்காமல் பார்க்குறவங்க பார்த்துவாங்க. இந்த எலிமினேஷன் சாம்பர் டைமில் ரிட்டர்ன் பண்ணலாம், இன்னும் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னு சொல்லியிருந்தேன், மறக்காமல் பார்த்துவாங்க. எலிமினேஷன் சாம்பர் டைமில் ரிட்டர்ன் பண்ணி வெஸ்ட்மினா மேட்ச் பண்ணலான்ற மாதிரி. அது மாதிரி தான் எல்ஏ நைட்டு மேபி ராயல் ரம்பிளில் வந்தாலும் வரலாம், அப்படி இல்லைனா அவரும் கொண்டு போகலாம். அந்த வெஸ்ட்மினாவில் சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்ப்போம். 2 தலைவனுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ். இவர் பேர் பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸு. எல்லா சேனல்லையும் இவரை பற்றி அப்டேட் போட்டிருப்பாங்க, நானும் போடாமல் வச்சுருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்மும் எதுவுமே சொல்லலை. இவனுங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னானுங்க, டபிள்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறாரு, டபிள்யூ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க இவர் மேலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மைதான், டபிள்யூ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க, இவரோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, டபிள்யூ பார்க்க கொக்கி போட்டு இருக்கிறாங்கன்னு. ஆனால் ஆல்ரெடி டபிள்யூ கான்ட்ராக்ட் போட்டு வச்சுட்டாங்களாம். இவர் கான்ட்ராக்ட் எக்ஸ்பிரே ஆனவுடனே கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருக்காங்களாம் டபிள்யூ. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இவரு ரிட்டர்ன் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவரையும் ராயல் ரம்பிளில் பார்க்கலாம், இல்லை வெஸ்ட்மினில் பார்க்கலாம். எத்தனை ரிட்டர்ன்ஸ், எத்தனை சர்ப்ரைஸ் இருக்க போகுது இந்த டைமு ப்ரோ. இப்படி தான் ப்ரோ சொல்கிறேன். ஆனால் ஒரு டைமும் இல்லை ப்ரோ, ஒரு டைம் மொக்கையாக முடிச்சிடாங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டைமு. இந்த டைம் சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. சவுதிக்காரனுங்க அதிக பணத்தை கொட்டுவானுங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வேணுமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷோவையும் பிரம்மாண்டமாக நடத்த பார்ப்பானுங்க. அதனால் யாரை இறக்கணுமோ அவங்கள இறக்கிட்டு என்ன உனக்கு எவ்வளோ வேணும், இந்தா இவ்வளோ தரோம் இன்றைக்கி வந்துருன்ற மாதிரி சொல்கிறோனுங்க. பணத்தை இறக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடச்சிரும். அதனால் நிறைய ரிட்டர்ன்ஸ் கொள்ளலாம். நம்ம தலைவன் பவர் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ விரைவில் வந்து சண்டை போடுவார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒபாஃபெமி மாரி இருக்கார், பிளாக் கலர் இருக்கார். அதே மாதிரி பாடி கீடிலாம் பயங்கரமாக வச்சுருக்காரு. கொஞ்சம் அவரோட ஹைட்டு கம்மியாக இருக்கலாம், அவ்வளோதான், வேறு எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜோட ஆல்ரெடி நிறைய இது பார்த்துருப்பீங்க. இப்போது ஸ்டேஜ் அடுத்த லுக்கு இதான். நல்லா பால்கனி மாரிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. ஃபுல் செட்டப்பு தாறுமாறாக பண்ணி வச்சுருக்கானுங்க. ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ராக போவாங்கள்ல, கூண்டு இருக்கும்ல அந்த ரிங்கு, அதுக்கு மேலே செட்டப் பண்ணணுங்கள்ல, அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி லைட்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வச்சுருப்பானுங்க. இந்த கத்திரிப்பு கலர் வச்சுருக்கானுங்க, அப்புறம் ரோஸ் கலர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கானுங்க. லைட்டும் பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணி இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரானுங்க. ஸ்டேஜ் போட்டு அடுத்து கட்டமாக ஃபைனல் டச்சுக்கு வந்துடுவானுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரோட ஒரு மேசிவான ஒரு பிளான் தெரிஞ்சிருக்கு.
பிராக் லெஸ்னருக்கும் பெரிய பிளான்ஸ் போட்டு வச்சுருக்காங்களாம். ஏன்னா WWE காமிச்சிருப்பாங்க பிராக் லெஸ்னர் ஒரு மெயின் இதில் இருக்க போகிறாருன்னு. அந்த ப்ரொமோஷன் பண்ணுவாங்கள்ல, அதிலே பார்த்தீங்கன்னா அதிக பேர்லாம் இல்லை. இப்போ உமன்ஸில் பார்த்தீங்கன்னா 6, 7 உமன் 6, 7, 8 உமன்ஸ் கூட இருப்பாங்க ப்ரொமோஷனில். ஆனால் மென்ஸுக்கு 4 நறுக்கான கைஸு. சிஎம் பங்கு, ரோமனு, கோடி, பிராக் இவங்க மட்டும் தான் மெயின் இதில் இருக்காங்க. இவங்களுக்கு பெரிய பிளான்ஸ் இருக்கும். ரோமன் ரென்ஸுக்கெலாம் என்ன பிளான் போட்டானுங்கன்னே அவனுக்கே தெரில. குழம்பி போயிட்டு என்ன பண்ணதுன்னு தெரியாமல் சிக்கலில் இருக்கானுங்களாம். ஆனால் பிராக் லெஸ்னருக்கு அப்படி இல்லை, க்ளீனான ஒரு பிளான் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. இந்த டைம் பெரிய ஃபேஸ் ஆஃப் பார்க்கலாம். பவர் ஹவுஸ் கூட, இவர் ஒபாஃபேமி கூட, பிரான் பிரேக்கர் கூட பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இப்போதைக்கு டீம் அப் மாதிரி தான் இருக்காங்க. டீம் அப் இல்லைனாலும் பார்லிமெண்ட் காயா மேபி ராயல் ரம்பிளில் இவரை தூக்கி போடையோ இல்லை இவர் அவரை தூக்கி போடையோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விரிசல் ஏற்படும். பிராக் லெஸ்னர் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா வெசமினியாவில்? கிடைக்குமா தெரியல. கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமலும் போகலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். தலைவன் 2 வருஷமா இல்லை ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா சில சம்பவங்கள் பண்ணியிருக்காரு. சில பாட்ஜெட் மூமெண்ட்டோ வாங்கிட்டார். இதுக்கப்புறம் பாட்ஜெட் கிட்ஜெட்லாம் கிடையாது. சம்பவத்தில் தான் இறங்கணும். இதுக்கப்புறம் யார் யார் எங்கெங்கே அடிக்கணுமோ அங்கங்கே அடித்து பார்த்தீங்கன்னா அவருடைய பழைய லைனு அந்த லைன் ஆல்வேஸ் லைன் சொல்லுவாங்கள்ல, அந்த லைன் அப்போ பார்த்தீங்கன்னா இவர் பிடிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி தான் ஃபைட்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே கொடூரமாக இருக்கும். அந்த பழைய நிலைமைக்கு வரணும்னா அவருடைய ஆங்கிரியை காட்டணும். ராயல் ரம்பிளில் வந்து முன்ன மாதிரி ஒரு 12 பேர்த்த தூக்கி வெளியே போடணுன்ற 12 பேர்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த டைம்லாம் மேபி ஒரு 4 பேர்த்தனாச்சும் தூக்கி எலிமினேட் பண்ணி விட்ருவாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வரும் நம்மளுடைய இந்த டீமேன் பேலர்கிட்ட. டீமேன் பேலர் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? அங்கே சுற்றி ரிட்டர்ன் பண்ணி வந்துட்டாங்களா ப்ரோ? இப்போ தான் கைஸ் இப்போ எல்லாத்துக்கும் சில குறை இருந்திருக்கும். WWE என்னதான் நடத்தினாலும் ஃபின் பேலர் நினச்சி கொஞ்சம் கவலை இருக்கும். என்னயா இவ்வளோ ஃபஸ்ட் எவர் யூனிவர்சல் சாம்பியனு இப்படி இருந்தும் இவர் ஏன் அம்மா டம்மியாக வச்சுருக்காங்கன்னு அங்கங்கே சில மன கவலை இருந்துக்கினே தான் இருந்திருக்கும் எல்லா ஃபேன்ஸுக்குமே. எல்லாம் நார்மல். வேறு ரோமன் ரென்ஸ் ஃபேனு எந்த ஃபேனாக இருந்தாலும் சின்ன கஷ்டம் இருக்கும். ஃபின் பேலர் இவ்வளோ மோசமாக காட்டிகிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா டீமேன் பேலர் வந்தார்னா அவர் ஜெயிச்சது யாருமே கிடையாது. ரோமன் ரென்ஸு எஜ்ஜி மட்டும் தான் ஜெயிச்சே இருப்பாங்க. மற்றபடி எல்லாத்தையுமே போய் வின் பண்ணிவிடுவார். ரோமன் ரென்ஸை கூட வின் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இருந்த நிலைமையில இப்போது இந்த அளவுக்கு மொக்கையாக வச்சுருக்காங்கல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருந்துச்சு. இப்போது அடுத்தது ஒரு ஸ்டோரி போகிறாரு. மேபி வெசமினா பெரிய சம்பவம் பண்ணலாம். அப்படி பண்ணலைன்னா அப்படியே இந்த ஃபீல்டு வந்து அப்படியே டாமினிக் மிஸ்டருக்கு அதுக்குள்ளே பிரேக்கப் ஆகிட்டு அந்த இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அந்த மேட்ச் நடந்து அவர் அதில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி அந்த சாம்பியன்ஷிப்பை ஒரு தோலில் போட்டு நான் தாண்டான்ற மாதிரி காமிக்கணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நடந்தே ஆகணும். ஏன்னா ஃபின் பேலர் இப்போ டீசர்ஸு அவர் பண்ணுறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு தரமுறை சந்திக்கலாம். பை கைஸ்.